இப்போ எனக்கு பசிக்குது தேன்மொழி. பழைய சோறு தான் இருக்கு. அது போதும். பழைய சோறுனாலே அதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் கருவாடு தான். அந்த கருவாடு தொக்கு வந்துட்டு சிம்பிள் அண்ட் ஈஸி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, 20 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது வதங்கினதும் இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கருவாடு இருக்கு இல்லையா, நான் நெத்திலி மீன் எடுத்துருக்கேன், நீங்கள் நெய் மீன் கருவாடு கூட எடுத்துக்கலாம். அது கூட சேர்த்துட்டு உப்பு, மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது 2 நிமிஷம் வதக்கினதும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மட்டும் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள நல்லா வெந்து வந்துடும். நல்லா வெந்து வந்ததும் ஃபைனலாக கொத்தமல்லி கீரை போட்டு இறக்குனீங்கன்னா அட்டகாசமான கருவாடு தொக்கு. இது வறுவல்னு கூட சொல்லலாம், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ பழைய சோறு கூட தயிர், உப்பு, நம்ம வறுத்து வச்சிருக்கிற கருவாடு, 2-3 வத்தல் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இந்த பழைய சோறை நம்ம எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.